அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும், இந்த பாலக்கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, சி, கே மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகை எண்ணிக்கை ஹீமோக்ளோபினை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்குது, எலும்புகளை வந்து வலுப்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். இது இதயம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்குதுங்க. செரிமானத்தை சீராக்கிறதோட மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட உடல் எடையும் பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த பாலக்கீரையில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதாவது தினந்தோறுமே கூட உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு கைப்பிடி பாலக்கீரை போதும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். அதாவது சொல்லப்போனால் உங்கள் உடம்பை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் நெருங்கவே நெருங்காது அப்படின்னு தான் சொல்லணும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கீரை அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது தான். அதில் இந்த கீரை அந்த கீரை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு கீரையிலையுமே நம்ம வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. கீரை அப்படின்னாலே சத்து நிறைந்தது தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலுமே கூட அதை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தாங்க. அது மாதிரி தான் பாலக்கீரைக்கு அப்படின்னு தனித்துவமான நிறைய பண்புகள் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பாலக்கீரை பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாலக்கீரை யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க? வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, மேக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கீரையை குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி மட்டும் ஒரு தினசரி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புற்றுநோய் அப்படின்றது வரவே வராது. அதனால் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பாலக்கீரையை அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து அதிகமாக்காமல் வந்து தடுத்து நிறுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தில் இருந்து தலைமுடி வளர்ச்சி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இந்த கீரையை சொல்லலாம். இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகை, அல்சைமர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குதுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய கீரைகளில் முதல்ல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாலக்கீரை எடுத்துக்கோங்க. ஏன்னா பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்பொழுது ஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இதில். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும் பொழுது மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏற்படாது. அதுவும் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் இந்த அபாயத்தையும் கூட இது வந்து குறைத்து கொடுக்கும். அல்சைமர் நோயை சரி பண்ணக்கூடிய கீரைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா பாலக்கீரை தான் சொல்லணும். இந்த பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிஃப்ளோனிக் அமிலங்கள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃப்ளவனாய்டுகளும் பாலிஃப்ளோனிக் அமிலங்களும் அதிகமாக இருக்கிறதுனால பாலக்கீரையில் விட்டமினும் கூட சேர்ந்துருக்கு. ஸோ இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி செஞ்சிடும். அதாவது மூளையுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இந்த கீரை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வயதாகும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதி மற்றும் அல்சைமரை வந்து தடுக்கக்கூடிய பண்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இன்ஃப்ளமேஷன்களை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது இந்த மன அழுத்தத்தால் தான் இந்த இன்ஃப்ளமேஷனே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்குமே அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இடையில சமநிலை அப்படின்றது இருக்கணும். அப்படி இல்லைன்னா உடலில் ஆக்சனேற்ற அழுத்தம் வந்து ஏற்பட்டுடும். இந்த ஆக்சனேற்ற அழுத்தத்தை வந்து தடுக்கிறதுக்கு பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். இதில் இருக்கக்கூடிய சுழற்சி பண்புகள் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்க செய்யும். ஸோ ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கணும், அதாவது ஹை பிபி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாலக்கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பாலக்கீரையில் அதிகமாக நைட்ரேட் வந்து இருக்குது. இந்த நைட்ரேட் நிறைந்த உணவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சியும் வந்து அதிகமாகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உயர்ந்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்.
அதே போல் பாலக்கீரையை நீங்கள் ஸ்மூத்தியாக எடுத்துக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களாம் பாலக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது. நமக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு சில உணவுகளை மட்டுமே வந்து குறிப்பிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கீரைகளில் எல்லா வகை கீரைகளுமே நமக்கு நிறைய பயன் கொடுக்கக்கூடியதுதான். அதில் இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வாய் மற்றும் குடலில் இருக்கக்கூடிய அல்சரை வந்து குணமாக்கி கொடுக்கும். மேலும் உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் தான் புண்ணு ஏற்படும். அந்த ஒரு புண்ணை வந்து ஆற்றுறதுக்கு இந்த பாலக்கீரை ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வயிற்று புண்ணு வரும். அந்த புண்ணை வந்து சரி செய்யறதுக்கு இந்த பாலக்கீரை சாறு தான் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த பாலக்கீரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்ணை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும். குறிப்பாக பாலக்கீரையில் இருக்கக்கூடிய லூடின் பார்த்திங்கன்னா கண்களில் வயதாகுவதனால ஏற்படக்கூடிய மாக்குலர் சிதைவை வந்து தடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, பாலக்கீரையில் விட்டமின் இ அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்து வலுப்படுத்துறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இலை வடிவில் காய்கறிகளை தினசரி நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது அர்த்தடைஸ் மற்றும் இதில் இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராமல் வந்து தடுக்க முடியும். அதே போல் பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. இது அனீமியாவை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனீமியா தாங்க நிறைய நோய்களுக்கு வந்து காரணமாக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் பாலக்கீரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் 2.71 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. இந்த இரும்பு சத்து நம்மளுடைய அன்றாட உடலுக்கு தேவையானது. அன்றாட இரும்பு சத்து தேவையில் கிட்டத்தட்ட 21% அப்படின்னு சொல்லலாம். இது பாலக்கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சி எடுத்துக்கும். குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய் இது போன்றவற்றில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது இரும்பு சத்தை உடலில் வந்து சரியாக உறிஞ்சுறதுக்கு உதவி செய்யும். தலைமுடி வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப மெலிசாக இருக்க முடி அதிகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பாலக்கீரையை வந்து உணவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக கூந்தல் இருக்கக்கூடியவங்கலாம் பாலக்கீரையை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது முடியுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். பலவீனமாக இருக்கக்கூடிய முடி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், நல்லா திக்காக வளரும். பாலக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, சி, இ, மெக்னீஷியம், இரும்பு, கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இது எல்லாமே முடியோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லணும். ஸோ முடி யாருக்கெல்லாம் நல்ல லாங்காக வரணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஸ்மூத்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணவில் தான் மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். உணவில் நம்ம மாற்றங்களை கொண்டு வராத வரைக்கும் நம்மளுடைய உடலில் எந்த மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடாதீங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தினசரி எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான நோய் தொற்றுகளும் நம்மளை வந்து எதுவுமே பண்ணவே பண்ணாது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பாலக்கீரையை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். பாலக்கீரை பாருங்கள், பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு அப்படின்னு தனித்துவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. பசலக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும். அதாவது இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய வயதான தோற்றத்தை எல்லாம் தடுத்து ரொம்ப இளமையாக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும். கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் பார்த்தீங்கன்னா சருமத்தினுடைய நிறத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். நல்ல க்ளோவாக இருக்கணும், ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய உணவில் பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் கட்டாயம் இருக்கணும். இதை 3ஐயும் தாண்டி நீங்கள் எந்த உணவுகளை உங்களால் விரும்பி சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. இந்த கீரையில் புரத சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த கீரையை நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக மாரடைப்பு ஏற்படாது. அதே போல் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படாது. இதய நோய் கண்டிப்பாக வரவே வராது. இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா அது பாலக்கீரை தான் சொல்லணும். பாலக்கீரையில் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், ஜிங்க்கு, காப்பரு, விட்டமின் கே எல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் பற்களுடைய உறுதிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. பாலக்கீரை ஒரு சிறந்த உணவு அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 2 முறையாவது எடுத்துக்கோங்க. பாலக்கீரை பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. பாலக்கீரை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ரத்த சிவப்பணுகளோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதனால் யாருக்குமே இரத்த சோகை அப்படின்ற ஒரு நோய் வரவே வராது.
குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கீரையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கீரையை நீங்கள் உணவோடு எடுத்துக்கோங்க. பால் வந்து அதிகமாக சுரக்கும். இல்லடங்காத நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய பாலக்கீரையில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.